ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவரோடு இருந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். 12 சீஷர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்களே சொல்லுகிறார்கள் அவரோடு இருந்தவர்கள், அவரோடு பழகினவர்கள், அவரோடு பயணம் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று. எல்லாருக்குள்ளே ஒரு மனது இருக்கு. அந்த மனதுக்குள் என்ன இருக்கிறது? தெய்வம் இருக்கிறாரா? சத்தியம் எது என்று தெரியுமா? சத்தியத்திற்குள் வாழ்கிறீர்களா? நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரே, அவர் அறிந்து கொண்டீர்களா? வெளிநாட்டு கடவுள், கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் கடவுள், எங்களுக்கு எல்லாம் கடவுள் கிடையாது, நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், எங்க கடவுள் இதை சொல்லல, உங்க கடவுள் அதை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல நாங்க பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மனுகுலத்தை மீட்க வந்த தேவகுமாரன் என்று அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவருக்கு நல்ல ஒரு சமாரியன் என்று ஒரு பேர் உண்டு. அவரை குறித்து நல் வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு அவர்கள் சொல்றதை பாத்தீங்கன்னா நினைவு கூறும்படி. ஏன் என்ன நினைவு கூறணும்? உன் மனதை தட்டுகிறார். உன் மனதுக்குள்ள இருக்கிறத உண்மையான மனது, அதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்னால். நம்முடைய மனதை நினைப்பூட்டு, மனதை தேவனிடத்தில் கொண்டு வருவோம். எல்லாமே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டால் நீ நித்தியத்துக்கு போவாயா? நித்திய நரகத்துக்கு போவாயா? ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில். நீ இருப்பதை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடத்தில் வாங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்க மீறுதல்கள் மன்னிக்கப்படும், உங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். நம்ம முன்னோர்கள் செய்த எல்லா சாபங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் ஆண்டவர். அப்படியாகவே செய்ய அவர் போதுமானவர். அவரிடத்தில் ஓடி வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.